ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குது. அதில் நம்ம செமையாக நண்டு கட்லட் போட்டு சாப்பிட போகிறோம். ஒரு 300 கிராம் நண்டு எடுத்துருக்கிறேன். 300 கிராம் நண்டில் இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நண்டு எடுக்கும்போது அந்த போன்லாம் இருக்கும்ல, மற்ற முள் கால் இதெல்லாம் நீங்கள் குழம்பு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரசம் பண்ணலாம், சூப்பு பண்ணலாம். இல்லை நீங்கள் அன்றைக்கு வைக்கல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நம்ம நண்டு கட்லெட் பண்ணுறதுக்கு பழவேற்காடு நண்டு எப்போவுமே நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளஷ் நிறைய இருக்கும், ஈஸியாக எடுக்க முடியும். இது அன்றைக்கு நான் நிறைய நண்டு வாங்கிட்டு வந்ததுனால அந்த நண்டுலேயே நான் கட்லெட் பண்ணேன். இது கட்லெட்னு சொல்லுவாங்க, லாலிபாப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுக்கோங்க பேர். இப்போ நம்ம நண்டில் இருக்க ஃப்ளஷெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான கால், அந்த லாலிபாப் செய்கிறதுக்கு அந்த காலோட முன்பகுதி வேணும். அது இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே குழம்புல நீங்கள் நண்டு காலை இடித்து போடுறதை விட இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுங்க குழம்புல போடும்போது. இது சூப்பு ரசத்தில் போடும்போது நல்லா நச்சு போட்டுக்கோங்க. மழை நேரம் அல்லது குளிர்காலத்தில் நண்டில் நம்ம எந்த ரெசிபி செய்தாலுமே நமக்கு எதமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சூப்பாக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், குழம்பு கட்லட் எது செய்தாலுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரசம் சூப்பெலாம் வச்சு கொடுத்தோன்னா அந்த ஸ்டாக் மட்டும்தான் கொடுக்க முடியும், நண்டோட ஃப்ளெஷ்ஷை எடுத்து கொடுக்க முடியாது. இது குழம்புல போடும்போதும் மசாலாவாகிடும், எடுத்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கட்லெட் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஆக்சுவலி இது நம்ம நண்டுலேருந்து இந்த சதைப்பகுதி எடுக்கிறது கையால் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்பூனால் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். கையால் எடுக்கும்போது எப்படி நம்ம நொங்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான். இது நீங்கள் வேக வச்சு எடுக்கிறது கூட கஷ்டம். நீங்கள் ராவாக இருக்கும்போதே நண்டுலேருந்து ஃப்ளஷ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் தேவையானதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு நான் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ப்ரெட் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டியாக இருக்க ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும். ரொம்ப ஈரப்பதத்தோட அன்றைக்கே செய்த ப்ரெட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 2 நாள் ஆன ப்ரெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது ரஸ்க்கு நீங்கள் போடக்கூடாது. இப்போ அந்த ப்ரெட்டை நான் ஒரு பகுதி சின்ன ஜாரில் செய்கிறதுனால ஒரு பகுதியை நான் பொடிச்சிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் அந்த நண்டோட சதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அடுத்து இன்னொரு பகுதி ப்ரெட்டை போட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது கூடவும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மீதி இருக்க அந்த நண்டு சதை பகுதியில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அது கூட சேர்த்துடலாம். நீங்கள் பெரிய ஜாரில் போடுறீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நேரமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஜார் அப்படின்னோன்னா பகுதி பகுதியாக போட்டு அரைச்சிட்ருக்கேன். கடைசியாக இருக்கிற மீதி ப்ரெட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம மீதி வச்சுருக்குறோம்ல இந்த நண்டு சதை, அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட முதல்ல அரைச்சோம்ல, அது எல்லாத்தையும் திரும்ப நான் சேர்த்துக்க போகிறேன். அப்படி சேர்த்து அரைக்கும் போது தான் எல்லாம் ஒரே நம்ம மாவாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கையால் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டலாக நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சால் அது ஹார்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நீங்கள் ரொம்ப ஜென்டலாக நீங்கள் அதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல மாவு நல்லா இருக்கும். இதில் அரிசி மாவு, மைதா மாவு இது எதுவுமே போடாதீங்க. வெறும் ப்ரெட்டு மட்டும்தான் போடுவாங்க. லாலிபாப் அப்படின்னாலே வெறும் ப்ரெட்டு மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி ராவாக உங்களுக்கு நண்டு சதெல்லாம் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா லைட்டாக வதக்கிட்டும் நீங்கள் ப்ரெட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் தேவையான பீசஸாக நான் கட் பண்ணி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 லாலிபாப் வர்ற மாதிரி நான் இதில் செய்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற 200 கிராம் ப்ரெட்டில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த நண்டு கால், அதை அதில் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல லாலிபாப் மாதிரி நல்லா பிடிச்சிக்க வேண்டியதான். ஈஸியாகவே உங்களுக்கு ஷேப் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இதில் வேலை கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் பொறுமையாக செய்யணும். ஏன்னா ஒரு நண்டு சதையை சும்மா குழம்புல போட்டு சாப்பிட்றது நமக்கு ஈஸி தான். போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கட்லெட்லாம் செய்யும்போது இப்போ நமக்கு 10 பீஸ் வந்திருக்குது. இதை நம்ம முட்டை இருக்குல்ல அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்பில் புரட்டி எடுக்கணும். என்கிட்ட இன்றைக்கு முட்டை இல்லை, அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர்லேயே நம்ம தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கணும்.
கலந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு குட்டி டம்ளரில் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த இது வந்து உருளையாக இருக்குல்ல, டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பவுலில் டிப் பண்ணனா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து அப்படி இப்படி போயிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு சில்வர் டம்ளர்லேயோ ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. முட்டைனாலும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு டிப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்மில் புரட்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யணும். வீட்டில் எக்ஸ்ட்ரா துணைக்கு ஆள் இருந்தாங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா, அதனால் கண்டிப்பாக யாருனாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நான் புரட்டி எடுத்துக்க போகிறேன். எனக்கே இது செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா புரட்டி எடுக்கணும். நிறைய செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதெல்லாம் நிறைய செய்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ரெசிபி ஷேர் பண்ணும்போது நான் வந்து ஷார்ட்ஸ் கொடுத்தா அதில் வந்து வீடியோ லிங்க் கொடுப்பேன். கருவாட்டு குழம்பு ஷார்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதில் வீடியோ லிங்க் கண்டிப்பாக கருவாட்டு குழம்போட வீடியோ இருக்கும், டீட்டெயில் வீடியோ இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கொடுக்கும்போது அதில் இருக்க லிங்க்கை பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க்னால் கண்டிப்பாக கிளிக் பண்ணி போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து தினமும் ஒரு மீன் கொடுக்குறேன். மீனோட நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்கும்போது ஷார்ட்ஸ் கொடுத்தாலும் ஆல்ரெடி வீடியோ இருந்ததுன்னா அந்த லிங்க்கும் தூக்கி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே புரட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் பிளேட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா பிரெட் க்ரம் ரொம்ப அதில் ஒட்டிகிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிரெட் க்ரம் வந்து அந்த எண்ணெயில் கலண்டு போகாமல் இருக்கும். ஆனால் நான் டைரெக்டாக தான் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து செய்ததுமே ஒரு 4 பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து மீதி 6 பொரித்தேன். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பொரிக்கும்போது ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு பொரிக்கும்போது இன்னுமே அந்த பிரெட் க்ரம்லாம் உதிர்ந்து போகாமல் இருந்தது. இப்போ இதை வந்து கொஞ்சம் பொரிய விட்டுட்டு பெரிய கரண்டி போட்டு புரட்டாதீங்க. ஏதாவது இந்த மாதிரி ஃபோக்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு ஸ்பாக்டுலாவோ வச்சு லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் புரட்டி விடுங்க. ஏன்னா மெயினாக நமக்கு இந்த ஷேப் வந்து அங்கங்கே வந்து நஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எல்லா பக்கமும் ஏன்னா உருளையாக இருக்கனால ரோல் பண்ணி விட்டு விட்டு நீங்கள் வந்து பொரிய விடணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சிருக்கும். சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சாஸ் மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த நேரம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நண்டு கட்லெட்டும் சரி, நண்டு இந்த மாதிரி ஆம்லேட்டோ அல்லது நண்டில் நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். கஷ்டம் அப்படின்றது அதுதான். நமக்கு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது எல்லாருமே ரசித்து ருசித்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. பாய்.